நல்ல செம்மண் வளமும் நன்னீர் வளமும் கொண்ட ஒரு இடம் தான் புன்னாலை கட்டுவன். இந்த பாருங்கள் மண்ணை காட்டுறேன். அதாவது மண்ணை கிள்ளி பார்த்தோன்னா அந்த புழுதியை பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் படிஞ்சு போயிருக்கு. இதான் வந்து தோட்டம் கட்டுற மம்பட்டி. வளமையாக தோட்டத்துக்கு வரைக்கும் இப்படி ஒரு கேத்திருக்கு தான் தேத்தண்ணி கொண்டு வர்றது. மிஷினால் உலாவு நடந்து வந்துருக்குது. எவ்வளோ காலமா சரி அந்த தொழில்? 15 வருஷம். காலநிலை மாற்றம், மழையல் பிந்துறது, முந்தது, காத்துகள், அது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதில் வந்து இப்போ கண்டுகள் வந்து தனியண்டபடியாக கண்டுகள் கொஞ்சம் உஷாராக வருது. முன்னுக்கு அந்த காற்று மடிச்சு வெக்கையை மடிச்சு மழையும் இந்த முறை என்ன சொல்லுவோம், அந்த காலத்தில் மழை பெய்யல. சரி, பிராதான் மழை பெய்து ஒன்றுக்கு பயிரை வச்சது. வணக்கம் உறவுகளே, நீங்கள் உயிர்மண் யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நான் எங்கே நினைக்கிறேன் சொன்னால், புன்னாலை கட்டுவனில் இருக்கிற ஒரு விவசாய தோட்ட நிலப்பகுதியில் இருக்கிறேன். அதாவது ஒரு சாதாரண தோட்டம் இல்லை, ஒரு பெரிய பரந்தளவிலான தோட்டம். என்னென்னு சொன்னால் பின்னுக்கு சுற்றி பாருங்கோ, அது அங்கே அந்த தொங்கல் வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய பயிர்கள் இருக்குது. அதாவது பொயிலை, வெங்காயம், பீட்ரூட், வாழை, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லி நிறைய விதவிதமான பயிர்கள் இருக்குது. அந்த பயிர்களை தான் சுற்றி காட்ட போகிறேன். அதோட தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளோடையும் கதைக்க போகிறேன். எப்படி இதில் ஈடுபடினோம் என்று சொல்லி கதைச்சு ஒரு சுவாரஸ்யமான காணொலியை தான் இருக்க போது. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் என்னுடைய உயிர்மண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான பயனுள்ள பயண காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம். இந்த தென்னையை பாருங்க, சரி இப்படித்தான் நடக்குது. எல்லாம் பறிக்கிறாங்க. இலையெல்லாம் கருப்படிச்சு தான் கொஞ்சம் ஒரு வெள்ளை பூச்சி நோ ஏன்னா இதுல அப்படியே சுற்றி வரைஞ்சாரு. நான் புல்ல மருந்து அப்படியே அடிச்சு தான் கொஞ்சம் குறைக்கணும். இந்த வந்து பார்க்க ஒன்றுமா இருக்குங்க இந்த காலையில நீங்க மிஷின்லாம் இறக்கிறோம். இந்த தோட்டத்தடி கரண்ட் இல்லையா? வருது தானே? அதாவே இல்லை. 1000 கண்டு இறக்கிறாண்டா அவ்வளோ மண்ணெண்ணை பிடிக்கும் போது 1000 கண்டுண்டா 2 லிட்டர்ல மிச்சம். இப்போ மண்ணெண்ணை என்ன விலை? இப்போ 238. பழைய மாதிரி ஒரு குடும்பமாக நின்று தோட்டம் செய்கிற அளவுக்கான சந்தர்ப்பங்கள் சூழல்கள் இல்லை. என்ன என்ன சின்ன பிள்ளைகள் இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வோம்ட்டு வந்து அந்த ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற இப்போ அந்த உதவி செய்கிற எதுவும் இல்லை. இப்போ படியெல்லாம் தோட்டத்துக்கு கொண்டு வரதும் கரைச்சல். என்ன இப்போ பொம்பளைகளுக்கு அவ்வளோ சம்பளம் குடிக்கணும் தோட்ட வேலைக்கு? 2000 சாப்பாடு தருவினமா? எத்தனை மணி வேலை முடிக்கிறோம் நீங்கள்? வாட்டை தொழுவோம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் புழக்கத்தில் இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல தான் கிடக்குது பாருங்க. இல்லைண்ணா பயன்பாட்டில் இல்லை. இப்போ எல்லாம் பண்ண இப்போ தச்சவங்க 50 ரூபா. கிலோ 50 குறைவு தானே. இந்த தோட்டம் ஃபுல்லாக பீட்ரூட் தானே, அங்கே மட்டும் இப்படியே பிறந்து நிற்குது பீட்ரூட். இதை நீங்கள் தான் பார்க்குறீங்க? நாங்கள் தான் பார்க்குறோம். 2 அங்கேயும் போகணும். இங்கே ரச்சனா கரங்கண்டு. ரைட். பட் அத்தனை வீடு கொடுத்தாங்க.
பதினாலு இடங்கள் பிடிக்கும் அவ்வளோ அடிக்கேன் அந்த கரை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பீட்ரூட் நாங்கள் பீட்ரூட்குள்ளாங்க பாருங்க. அதாவது மிஷின் பம்பால் மருந்தடிச்சிட்டு அந்த பேக்கால் 2 பேர் நடந்து போய் கொண்டிருக்கணும். இப்போ எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கிறதால கூடுதலாக விவசாயத்திலே நிறைய தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துகிற நிலைமை வந்து அதிகரிச்சிருக்குது. முந்தி எல்லாமே கைப்பம்பால் தான் மருந்தடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக மிஷின் பம்பால் தான் மருந்தடிக்கணும். வந்து மருந்தடிச்சிட்டு தங்களை வேலையை முடிச்சுட்டு போய் கொண்டிருக்கணும். எத்தனை பேக்கால் அடிப்பீங்க? 250 கட்டு அடிக்கிறேன். 250 ஒரு டைம். கோயிலை கண்டு மருந்து அடிக்க போகிறார். மிஷின் பம்ப் நிறைய பின்னால் போய் கொண்டிருக்கிறேன். வாழை தோட்டத்துக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். கட்டுக்கு 9 கண்டு நட 4000 அப்போ 13 வாங்குறோம். கோயில கண்டு தோட்டம் கட்டி கண்டு நட தோட்டம் கட்டு இப்படி கோடு இழுத்து விட மாட்டோம். நாங்கள் கண்டு நடாட்டி 9,000 வாங்கிப்போம். கண்டு நடா நீ பின்ன 2 நாட்டு தான் போகணும். இப்போ ஆளுக்கு 4 பேர் 4 தட்டு கண்டு எடுக்கிறோம். 1 2 3 4 அங்கால என்ன 4 தட்டு கிடாக்கு அதை விட்டு என்ன 4 கிடாக்கு. அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை வருது? 3 ரூபாய் இப்படி வருது. சரி. இப்போ நீங்கள் இது புட்டியாக கட்டுறபடியா இதுவும் வைப்பினோம் வெங்காயம் இல்லை வாய்க்கால் நாங்கள் வெங்காயத்துக்கு இப்படி இழுக்க மாட்டோம். அதான் நான் ஏன்னு கேட்கல வெங்காயத்துக்கு வந்து இப்படி ஒடுங்கி விட மாட்டோம். தண்ணி புட்டியோட லெவலாக நீட்டாக தட்டி இழுப்போம். கோயில கண்டாங்க இப்படி தான் கிடாக்கு. இன்னும் வெங்காய புட்டிக்கு பார்க்கணும் நீட்டாக இருக்கு விளங்குது. அதான் நான் இப்போ எல்லாம் அளவு அந்த மாதிரி நேராக தான் கிடக்கு எல்லாம் கட்டு நீட்டாக இருக்கு. கொஞ்சம் கோடையை பேருங்க. அதான் அந்த அடியில் தூங்குற கோடு இந்த தரப்பில் கொண்டு நாங்கள் முடிக்கும் வரும் வேற ஒன்று முடிய எத்தனை மணி தொடங்குவீங்க வேலை? இப்படி 6 மணி தொடங்கினா தான் வெயிலுக்கு முன்னே முடிக்கலாம். 6 மணி தொடங்கின மட்டும் இப்படியும் அதை எங்கிட்ட நாங்கள் எல்லாரும் ஒரே நின்று வேலை செய்கிறோமே எல்லாரும் ஒரே மாதிரி செய்தால் சரியான டைமுக்கு முடிக்கலாம். அப்போ ஒரு எல்லாரும் மொத்து 5 பேரும் ஒரே மாதிரி இல்லையே. அதான் ஒரு கலைக்கும் தண்டம் அதுதானே பிரயோஜனம். எல்லாம் ஒத்தோடணும் எல்லாம் ஒரே செய்யணும் வந்து எங்களுக்கு மினக்கிடாது. அப்போ நாங்கள் தண்ணி பாயணும் கட்டினா காணுமே. நோயால் குறைவு. இப்போ நோயால் கூட சூழல் வரும். மற்ற பம்பஸ் பிளானில் வந்து கண்டு மடிஞ்சு விடும். மருந்தடி கூட முந்தி மருந்தடி குறைவு. இப்போ மருந்தடி கூட முந்தைய பார்க்க இப்போ சிலவு கூட இப்போ சிலவும் கூட இடம் 2500 5500 போகும். எடுக்கிற நாள் 2000 30,000. இந்த மருந்துகளெல்லாம் 3000 என்னவோ போட்டிருக்கிறான். பவுடர் விலையெல்லாம் பில்லை தான். அது சரி. இதான் மரவள்ளி தோட்டம். இதான் வந்து கோயிலக்கண்டு தோட்டம்.
வலது பக்கம் வந்து மரவள்ளி தோட்டம் இருக்குது. அதே நேரம் இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொயில தோட்டம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மரவள்ளி தோட்டத்தை கடந்து அங்கே இருக்கிற பீட்ரூட் தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கேன். வாங்க அந்த தோட்டத்தையும் போய் பார்ப்போம். நம்ம வந்து பீட்ரூட் பாருங்க, இந்த நல்ல சிவப்பாக இருக்குது பீட்ரூட் கிழங்குகள். பட்டு கிணறு கூட இருக்குது பாருங்க, இதுவும் ஒரு கிணறு தான். இந்த கிணத்தை சுற்றி தான் நிறைய தோட்டம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டம். இந்த தொட்டிக்குள்ளே நிறைய பாசி பிடிஞ்சு இருக்குது. இதான் வந்து வாய்க்கால், பிரதான வாய்க்கால். இதால் தான் தண்ணி போகிறது. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பொயில தோட்டம் இருக்குது, இந்தியாவில் வாழைத்தோட்டம் இருக்குது. நான் இப்போ இந்த வாய்க்காலெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இது வந்து மேலே பார்த்திங்கன்றால் ஒலையால் மேய்ஞ்சி கிடக்குது. அதால் நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரவள்ளி தோட்டத்துக்குள்ளே நிற்கிறேன். பின்னுக்கு பாருங்க நிறைய மரவள்ளி இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இதான் வந்து மரவள்ளி தடி. இப்போ எங்கே போக போகிறேன்னு சொன்னால் அங்காளி தோட்டத்தில், அதாவது பொயில தோட்டத்தில், அதாவது கொஞ்சம் பெண்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது பொயில கண்டுக்கு கட்டு எடுத்து கொண்டு நிற்கிறோம். அதுக்கு முதல் நான் அங்காள போவோம்னு சொன்னால் இது ஒரு பாம்பு வந்து படம் எடுத்து கொண்டு நிற்கிது. அங்காளி ஓடிட்டு அதை திருப்பி காட்டலாம்னு சொன்னால் அங்காள ஓடிட்டு கொத்துற மாதிரி படம் எடுத்தது அதுக்கிடையில் ஓடிட்டுது. தோட்டங்களுக்கு இப்படியான ரிஸ்க்குகளும் இருக்குது. அதெல்லாம் மோட்டர் தான் கிடக்கு. இந்த உங்கள்தான் மிஷின் கிடக்கு. இது வந்து மரவள்ளி தோட்டம். பாருங்கள், மரவள்ளி தோட்டத்துக்குள்ளே நான் நடந்து போகிறேன். இது கிழங்கு எல்லாமே இழுக்கிற கட்டத்தில் நிற்கிது. திருப்பி என்னையும் காட்டுதான் ஆகணும். இப்போ மரவள்ளி தோட்டத்துக்குள்ளால நான் நடந்து போய் கொண்டு நிற்கிறேன். நான் நினைக்கிறேன் மரவள்ளி வந்து இன்னும் பிடுங்கல. மரவள்ளிக்குள்ளால நடந்து போகிறேன். கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன் பாருங்க. தோட்டமெல்லாம் சுற்றி தெரிஞ்சு நானும் கடைக்கு போகணும். அதனால் இந்த வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கலாம். நல்ல தண்ணி, வெட்டு கிணத்து தண்ணி, சுத்தமான குடிநீர். போன கிழமை நல்ல விலை விற்றதில்ல, இப்போ இறங்கிடு. எல்லாரும் முடுங்க விலை டக்குன்றாங்க. இதுவும் ஒரு தோட்ட கிணறு தான் பாருங்க. இந்த கிணத்தை சுற்றி நிறைய தென்னியல் இருக்குது. நான் நினைக்கிறேன் நிறைய தோட்ட கிணறு காத்துட்டு. அதோட இந்த தோட்டத்துக்குள்ளே வேலை செய்கிற விவசாயிகளோட கதைக்கிறதும் மிகவும் ஒரு ஆறுதலாகவும் அவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இப்போ இந்த தோட்டங்களை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறேன். வாங்க இன்னும் ஒரு ஆளோட போய் கதைச்சி பார்ப்போம். அவருடைய அந்த விவசாய வேலைகள், இந்த தோட்ட அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவரோடையும் கதைச்சி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இது அடுத்த கிணத்தடி. இதில் வந்து ஒரு தோட்ட கொட்டையில் ஒன்று போட்டு தான் தேத்தனியால் வைக்க சாப்பிட. இப்போ நான் இதில் அந்த அண்ணாவோட ரெண்டு கதைச்சிட்டு அங்கால இருக்கிற ஒரு ராசவள்ளி தோட்டத்துக்கு போய் கொண்டு நிற்கிறேன். உண்மைக்குமே இதை சுற்றி வேற இந்த பாருங்க பின்னுக்கு நிறைய பிரதேசம், அதாவது அங்காளி ரோட்டிலேருந்து இஞ்சாலி ரோட்டு வரைக்கும் எல்லாமே தோட்டங்கள்லாம். பொயில, பீட்ரூட், கேரட், வெங்காயம், வாழைன்னு சொல்லி நிறைய தோட்டங்கள் நிற்குது. இப்போ நான் அங்கால இருக்கிற ஒரு ராசவள்ளி கிழங்கு, அதாவது ராசவள்ளி தோட்டத்தை காட்டுறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறேன். இது கிழங்கு வெட்டுற காலம் வந்துடுது. இதான் வந்து அடி வேர் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதான் வந்து கொடி. இப்போ இந்த ராசவள்ளி கிழங்கு முத்திட்டுதான்னு சொன்னால் இந்த கொடியில் சில கிழங்குகள் இருக்குது. இந்த கொடி கிழங்குன்னு சொல்கிறது இதான் வந்து கொடி கிழங்கு.
அப்போ இந்த கொடியில் இருக்கிற கிழங்கு இது வந்து நடுறதுக்கு கூட பயன்படுத்திவிடும். இப்போ நல்லா முதிச்சுன்னு சொன்னால் கொடியில் கிழங்குகள் இருக்கும். இப்போ அந்த அண்ணா சொன்னவர் 350 ரூபா 400 ரூபா போகுதுன்னு சொல்லி இதுக்குள்ளே தான் விளைஞ்சிருக்கு ராசவள்ளி கிழங்கு. இப்போ எதை பட்டினால் இதுக்குள்ளே கிழங்கு இருக்குது. மாடு மேய்க்கிற இப்போ இது வந்து கதலி வாழைக்குலை. இதன் வந்து கப்பல் வாழை நல்லா முத்திட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இந்த தோட்டமெல்லாம் சுற்றி களைச்சி போனேன். இப்போ தோட்டம் கொட்டிலுக்கு கீழே வந்திருக்கிறேன். ஒரு தேத்தனியை குடிச்சிட்டு அங்கால போவோம். அதுக்காக தான் இந்த தோட்ட கொட்டிலுக்கு இருக்கிறேன். உண்மையிலே ஒவ்வொரு கிணத்தடியிலையும் ஒவ்வொரு கொட்டில் இருக்குது. என்னென்னு சொன்னால் வேலை செய்கிற நேரங்களில் களைப்பாடுறதுக்கும் இருந்து சாப்பிட்றதுக்கும் இந்த தோட்ட சாமான்களை வச்செடுக்கிறதுக்குமா எல்லா தோட்டத்தடியிலையும் ஒவ்வொரு கொட்டில்கள் இருக்குது. நன்றி உறவுகளே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த புன்னாலக்கட்டுவன் பிரதேசத்தில் இருக்கிற தோட்டங்கள் எல்லாத்தையும் படிவாக சுற்றி காட்டியிருக்கிறேன். அதோட நிறைய விவசாயிகளோடு நான் கதைச்சு அந்த காணொளி உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். உண்மையில் எனக்கும் ஒரு புதுவித அனுபவமாக வித்தியாசமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் நான் சின்ன வயசில் அம்மாவோட தோட்ட வேலைகளுக்கு போயிருக்கிறேன். நிறைய இடங்களில் இந்த தோட்டங்களில் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு கனகாலத்துக்கு பிறகு நானும் இந்த தோட்டங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய உயிர்மண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான பயண காணொளிகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். பாய் பாய்.